ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு வறுத்த பாசிப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ வந்து பரங்கிக்காய் அப்படிங்கிற மஞ்சள் பூசணிக்காய் எடுத்து அதில் ஒரு சின்ன ஸ்லைஸ் கட் பண்ணி அதோட தோல் பட்டை இதெல்லாத்தையும் சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக நல்லா கட் பண்ணி இப்போ நம்ம வந்து இந்த பருப்போடு சேர்த்து, இது எதுக்காகனா சாம்பாருக்கு இது வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். யூஸ்வலாக ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சாம்பார் ரொம்ப நல்லா திக்காக இருக்கும். அவ்வளோ பருப்பு போடுவாங்களான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த பூசணிக்காவை போட்டு தான் வந்து செய்வாங்க. மஞ்சள் பூசணிக்காய் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம குக்கரை ஸ்டவ்வில் வச்சிடலாம். அது வந்து விசில் போகட்டும். இதுக்கு இடையில் இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து வாஷ் பண்ணி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் எல்லாமே சாம்பாரில் சேர்க்குறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருத்து போயிருங்கிறதுனால ஒரு கப்பில் தண்ணி வச்சு நான் தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ காய்கறிகளில் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டிங்கனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம காயெல்லாம் கட் பண்ணுற கேப்பில் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்து அதையும் வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சிடலாம். புளி ஊறட்டும். இப்போ குக்கரில் விசில் போய் ப்ரெஷர் இறங்கி மூடியை திறந்து பார்த்தோம்னா பருப்பு இப்படி தான் இருக்கும். இந்த மஞ்சள் பூசணிக்காவோட இந்த பருப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பருப்பு நல்லா கொலைய இருக்கணும். கரண்டிலையோ மத்துலையோ நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா தாளிப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கு வெந்தயம், மிளகு, ஜீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை. அதுக்கப்புறம் வெந்தயம், மிளகு, ஜீரகம், உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு இதெல்லாம் நல்லா சேர்த்து இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை சேர்க்கணும். இந்த சாம்பார்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பு தான். சாம்பாரோட தாளிப்பு தான் வந்து சாம்பாரை நல்லா கம கமன்னு வாசமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்க வைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பொருட்கள்லாம் போட்டு நீங்கள் சாம்பார் தாளித்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையை நான் சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதை நான் சேர்த்துறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சாப்பிடும்போது சாம்பாரில் கடிப்படும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை கண்டிப்பாக பெரிய வெங்காயம் சேர்க்க வேணாம், சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். ஸோ அதையும் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பருப்போடு இதை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து மூடி வச்சு மறுபடியும் ஒரு விசில் விடணும். பருப்பை வந்து காய் சேர்த்து மூடும்போது மூடியோட வாஷர் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பு குக்கரில் சைடில் இருக்கிறதையும் தேய்ச்சி விட்டு ஒரு விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான சாம்பார் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடும். கரைச்சி வச்ச புளியும் ஒரு பிட் அளவுக்கு வெல்லமும் போட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான டிஃபன் சாம்பார் ரெடி. நான் இன்றைக்கி திண்ணை இட்லிக்கு இந்த டிஃபன் சாம்பார் மேட்ச் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.